வெல்கம் டு சக்சஸ் டுகெதர் அகாடமி. ஸோ இன்னைக்கு சைக்காலஜி கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2023 ஓப்பன் கோட்டா கொஷின் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஓப்பன் கோட்டால சைக்காலஜி கொஷின் நான் இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். ஸோ எதுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, நீங்க போடும்போது எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டீங்க, எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, இன்னும் நம்ம சில கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்காம இருந்திருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஆன்சர் கீழே என்ன ப்ரீவியஸ் இயர் கொடுத்துருந்தாங்க, ஸோ எந்த மாதிரி எல்லாம் கொஷின் அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்க்கும்பொழுதே உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி கேட்ட இயர்ஸை விட, சரிங்களா, இப்போ 2010 எல்லாம் கேட்டுட்டு இருந்த கொஷின் எல்லாம் கொண்டு வந்து இந்த 2023யோட கம்பேர் பண்ணும்போது அதுல இருக்க பாதி தான் இருக்கும். அப்ப நமக்கு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இருக்க இருக்க என்ன ஆகுது, சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு ஒண்ணு. சரிங்களா? சோ அப்போ எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருக்காங்க அப்படின்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அதாவது தகவலை கையாளும் முறை சொல்லுவோம் இல்லைங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா கிராஃப், பை சார்ட், ஹிஸ்டோகிராம்னு சொல்லக்கூடிய பார் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாடலையும் ரெண்டு ரெண்டு கொஸ்டின் கேட்டா கூட உங்களுக்கு டேட்டாவா நம்ம பார்க்கும்பொழுது ஒரு 5 கொஸ்டின் மினிமம் அங்க உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு இல்லையா? அடுத்து நீங்க என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நான் இப்பவே சொல்றேன். ஸோ 26 வரையிலும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ள நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த கொஸ்டின் பேப்பரே நீங்க ரீசன்ட் கொஸ்டின் பேப்பரே எடுக்கும்போது, நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், 8th ஸ்டாண்டர்ட் அல்லது வந்து 7th ஸ்டாண்டர்டுடைய வாழ்வியல் கணிதம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லையா? அந்த வாழ்வியல் கணிதத்துல டைரக்டா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆனா பர்டிகுலரைஸா இந்த டாபிக் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. வாழ்வியல் கணிதத்துல சில டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பசில் பண்ணி தான் குடுத்திருப்பாங்க 7th, 8த்ல. சோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும். சரிங்களா? இந்த மாதிரி சில சில டாபிக்ஸ் நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதுல டைரக்ட் கொஸ்டின் வந்துரும். சோ இந்த மாதிரி நம்ம கிராஃப் கிராஃப் கொஸ்டின், அதே மாதிரி வாழ்வியல் புக்ல இருக்கக்கூடிய அந்த டைரக்ட் கொஸ்டின் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி. அண்ட் தென் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் எக்ஸஸா உங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா நீங்க அடிக்கக்கூடிய ஆல்பபெட் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், நம்பர் சீரியஸா இருக்கட்டும். சோ இது எல்லாமே நீங்க ஓரளவு ஈஸியா தான் கவர் பண்ணிடுவீங்க. இப்ப இந்த கொஸ்டின நீங்க ரைட் பண்ணி பார்த்து நீங்க உங்கள அனலைஸ் பண்ணீங்களா? எத்தன பேர் அத பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. சோ 40 கொஸ்டினுக்கு உங்களால எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணியிருந்தாலே, நம்ம வந்து சைக்காலஜில என்ன மார்க் அப்படிங்கிறத இப்பவே நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? சோ அத விட நமக்கு இன்கிரீஸும் ஆகலாம். ஒரு 5 மார்க் டிக்ரீஸும் ஆகலாம். சோ பேஸ்ட் ஆன் கொஸ்டின் பேப்பர பொறுத்து தான். நான் இப்போ சொல்றேன், சைக்காலஜி கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எதனால அப்படின்னா, நீங்க இத கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா உள்ள போலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பார்ப்போம். சோ இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா, அ கொஸ்டின் குடுத்திருக்காங்க. ஏபிசி நிறுவனத்தின் ஏற்றுமதி சதவீதம், விகிதம், வளர்ச்சியினுடைய விகிதம் சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, வளர்ச்சி விகிதம். இது வந்து பாத்தீங்கன்னா, ஏற்றுமதியினுடைய வளர்ச்சி விகிதம். கீழ வந்து இயர் குடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்க ஆல்ரெடி கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணவங்களா இருந்தா நம்ம இன்னுமே ஃபாஸ்ட்டா போகலாம். கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகளின் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எந்த ஆண்டுகளின் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்தது? சரிங்களா? அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, சராசரி நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அந்த சராசரி விகிதம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எவ்வளவுலாம் இன்கிரீஸ் ஆயிருக்கு? சரிங்களா? சராசரிங்கும்போது நமக்கு என்ன பாயிண்ட் தெரியும்? இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு, சரிங்களா? மொத்தம் எத்தனை இருக்கோ அதால வகுக்கணும். சோ இந்த இடத்துல நமக்கு பாருங்க, கொடுக்கப்பட்ட ஆண்டுகளின் சராசரி சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளின் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்தது, குறைவாக இருந்தது? ஒரே கொஸ்டின்ல நீங்க சால்வ் பண்ணா இது 2த்துக்குமே ஆன்சர் பண்ணலாம். இல்லையா? சால்வ் பண்ணுவோமா? சால்வ் பண்ணும்போது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். சோ என்ன அப்டின்னா, குடுத்துருக்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு நம்பர் மட்டும் மைனஸ்ல இருக்கு. சோ அத நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். நீங்க அதையுமே பிளஸ்ல எடுத்தீங்கன்னா, ஆன்சர் தப்பா தான் வரும். சரிங்களா? இதெல்லாம் டோட்டலா வந்து ஆட் பண்ணிட்டே வரணும். இத மட்டும் மைனஸ் பண்ணணும். சோ 5, நான் ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்கக்கூடியது எடுத்துக்கிறேன். 5, 20, 17.5 பிளஸ் 22.5, 9.5 மைனஸ் லாஸ்ட்டா வந்து 2.5. நீங்க எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணி பாருங்க. 72. மொத்தம் 6 நம்பர் இருக்கு இல்லையா? அப்ப 6ஆல வகுத்தரணும். அப்போ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12. சரிங்களா? விகிதம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா சராசரி.
பட் நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதுல எவ்வளவு அதிகம்னு தான் கேட்டிருக்காங்க. எவ்வளவு கம்மின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த 12 விட அதிகமா இருக்கக்கூடியது எத்தன? கம்மியா இருக்கக்கூடியது எத்தன? 12 சராசரி இப்போ வருதுன்னா, 12 விட அதிகமா இருக்கக்கூடிய நம்பர் எத்தன? கம்மியா இருக்கக்கூடிய நம்பர் எத்தன? 5 கம்மி. -2.5 12 விட கம்மி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 9.5 12 விட கம்மி. அப்போ ஒரு 3 நம்பர் வந்து எனக்கு கம்மியாவும் இருக்கு. அதே மாதிரி 3 நம்பர் எனக்கு அதிகமாவும் இருக்கு. அப்போ சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணும்பொழுது நெறைய பேர் பண்ணக்கூடிய தவறு, சராசரியா கூட்டணும். அத மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த 2.5 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, ஆன்சர் தப்பா தான் வரும். கேர்ஃபுல்லா போட வேண்டிய இடம் என்ன அப்டின்னா இதுதான். சரிங்களா? சோ அப்போ 3 அதிகம், 3 கம்மி. அப்போ கொஸ்டின் பாருங்களேன். எவ்ளோ அதிகம் அப்டின்ற மாரி கேட்டிருக்காங்க. அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா 3 அதிகம். குறைவு எத்தனனாலும் 3 தான். அடுத்த கொஸ்டின் குறைவு விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுவுமே நமக்கு 3 தான். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இது வந்து நம்ம போர்ட் மாஸ் நீங்க யூஸ் பண்ணி இதுல வந்து ஒரு பெரிய கொஸ்டின் குடுத்தாலும், போர்ட் மாஸ யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் தாராளமா. 2% இன் அப்டின்னா பெருக்கல் 2. அப்ப பெர்சன்டேஜ் 2/100 ஸோ 2. இதுல வந்து பெருசா குடுத்து உங்களுக்கு போர்ட் மாஸ்ல கேட்டாலும் இதே கான்செப்ட் தான். அப்ப 4/100 அப்ப கீழ 2 ஜீரோனா 0.04 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் பார்த்ததுமே நீங்க டக்குன்னு போட்டுருவீங்க. பட் பெர்சன்டேஜ் நீங்க டே டூ டே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு வருவீங்களா? அழகா நீங்க வந்து சைக்காலஜில நீங்க கட் ஆஃப்க்கு நீங்க எலிஜிபிள் ஆகலாம். தாராளமா. சரிங்களா? அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸையும் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துட்டே இருங்க. தச்சர், மரக்கட்டை. தையற்காரர் என்ன? நல்லா கவனிக்கணும். தச்சர் மரக்கட்டையில எத வச்சு வேலை செய்றாரு? மரக்கட்டைய வச்சு வேலை செய்றாரு. தையல்காரர் எதை வைத்து வேலை செய்வார்? தையல் மிஷின், துணி. அங்க தையல் மிஷின்லாம் இல்ல. வெறும் தையல் அப்படின்னு தான் குடுத்துருக்கு. தையல் அப்படிங்கிறது தொழிலை குறிக்கக்கூடியது. துணி. சரிங்களா? துணிய வச்சு தான் உடை தைப்போம். அதனால அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு கன்ஃப்யூஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஆப்ஷன் சி. சரிங்களா? நமக்கு கீயே இதுதான். நீங்க வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. தச்சர் மரக்கட்டைய வச்சு வேலை செய்வாரு. தையல்காரர் துணிய வைத்து வேலை செய்வாங்க. துணியில இருந்து தான் உடை வரும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இந்த மாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம மிஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸ்ட்ரெய்ட் லைன் நேர்கோடு அப்டின்னாலே 180 டிகிரி. இத நான் கிளாஸ்ல வந்து சொல்லியிருப்பேன். வட்டம் அப்டின்னா 360 டிகிரின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்குங்களா? சோ, அப்போ இது ஒரு நேர்க்கோடு. நல்லா கவனிக்கணும். இதுவுமே எங்க இருக்கு அப்டின்னா, 7த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து தூக்குன கொஸ்டின் தான். சரிங்களா? 7த், 8த் புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, வாழ்வியல் கணிதத்துல அதே மாரி ஜியாமெட்ரி அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான டாபிக்ஸ் ஜஸ்ட் ஓரலா பார்த்து வச்சுக்கோங்க. நேர்க்கோடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 180 டிகிரி. இத நோட் பண்ணிக்கோங்க. இதுல மொத்தமா இந்த 3 பகுதியும் எத்தன பகுதி பிரிக்கிறாங்களோ, அதெல்லாம் ஆட் பண்ணா 180 வரணும். சரிங்களா? அப்ப மொத்தம் என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸ் பிளஸ் 2எக்ஸ் பிளஸ் 30 டிகிரி. சரிங்களா? அப்போ உங்க கண்ணு பார்க்கும் பொழுதே போயிரணும். நம்பர்லாம் ஒரு பக்கங்கும்போது 180ல 30 கழிச்சுட்டோம் அப்படின்னா 150. 2த்தையும் கூட்டுனா 3எக்ஸ். அப்ப எக்ஸ்னுடைய மதிப்பு 50 டிகிரி. சரிங்களா? நீங்க இத கொண்டு போய் பிரதியிட்டு பார்த்தீங்கனாலும், உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். ஒரு நேர்கோட்டுக்கு தெரியும். எக்ஸுக்கு 50 2 எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி நீங்க செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம். 50 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100, 30. அப்ப 180 டிகிரி அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரணும். நீங்க ஒன்ஸ் நீங்க போட்டு பார்க்கும்போது, அதெல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணக்கூடிய பாயிண்ட் இதெல்லாம். இந்த கொஸ்டின் கிளியரா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு நேர்கோடு குடுத்துட்டு, எக்ஸ் மதிப்பு டிகிரி குடுத்துட்டு, எக்ஸ் மதிப்பு கேட்கறாங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. 180 டிகிரி. இங்க டிகிரியே எதுவும் குடுக்கலன்னா, அப்படியே விட்டுறலாம் நீங்க. இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிகிரி நம்பர் குடுத்திருந்தாங்கன்னா, அத கழிச்சிரணும். ஓகே. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இல்லையா? சோ, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சதுரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஒரு சதுரத்த நம்ம சூஸ் பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணுவோம்? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். மொத்தம் ஒரு சதுரத்துல எத்தன இருக்கு? 5 இருக்கு. அதே மாதிரி 1, 2 மொத்தம் எத்தன சதுரம்? 2 சதுரம். அப்போ உங்களுக்கு ஆன்சர் 10. ஒரு சதுரத்துல 5, இன்னொரு சதுரத்துல 5, 10. அத நீங்க போட்டு பார்க்காமயே உங்க மைண்ட்ல கால்குலேட் பண்ணி கூட இதுக்கு ஆன்ஸர நீங்க சூஸ் பண்ணிடலாம். நல்ல பிராக்டிஸ் இருந்தா. இந்த இடத்துல எல்லாம் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்றதுனால உங்களுக்கு அந்த இடத்துல டைம் ஆகுது. நீங்க இதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ல போடும்போது டக்கு டக்குன்னு போட்டுருப்பீங்க.
வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் அடுக்கவும். அர்த்தமுள்ள இல்லையா? ஓகே. இந்த கொஸ்டின்லாம் நீங்க டெஸ்ட் எழுதும் போதே அட்டெண்ட் பண்ணி பார்த்திருப்பீங்க. சந்தைக்கு போனா தானங்க காய் வாங்க முடியும். காய் வாங்கினாதான் நறுக்க முடியும் இல்லையா? நறுக்கிட்டு சமைப்போம். சமைச்சாதான் அது உணவா மாறும் இல்லையா? அப்போ ஆப்ஷன் பி. சந்தைக்கு போறோம், காய் வாங்குறோம், அதை நறுக்குனாதான் சமைக்க முடியும். சமைச்சாதான் உணவு கிடைக்கும். ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின் பாருங்க. இதுவுமே நமக்கு வந்து ஒரு ஸ்கூல் புக்ல இருந்து இந்த பாயிண்ட வச்சு நமக்கு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. சரிங்களா? முக்கோணம் அப்படின்னா என்ன? முக்கோணம் 3 கோணம் இருக்கும். அதாவது 3 லைன் இருக்கும். 1, 2, 3 3 லைன் இருக்கும் இல்லையா? சோ இந்த மாதிரி ஐங்கோணம் அப்படின்னா 5 லைன் வரக்கூடியத நம்ம சூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல இந்த வார்த்தைகள குடுத்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பென்டகான், பென்டானா 5. சரிங்களா? ஹெக்ஸா 6. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்ம வந்து 2020 நான் டீச் பண்ணும்போது இது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் இல்லையா? சோ அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சோ அப்ப அந்த பாயிண்ட் எல்லாம் இங்க ரீகிரியேட் பண்ணி உங்களுக்கு நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி ஞாபகம் வச்சிருக்கணும். சரிங்களா? அப்ப 5 கோணம், அதாவது 5 பெண்கள் சொல்றாங்க. என்னன்னு பார்ப்போம். ஏஆர்டிஎஸ்பி. சோ மொத்தம் 5 இல்லையா? இதுல எப்படியெல்லாம் இருக்குன்னு பாருங்க. நான் உங்களுக்கு பாயிண்ட் சொல்லும்போது நீங்க அந்த 5 பாயிண்ட் 5 புள்ளிய ஞாபகம் வச்சுக்கணும். 1, 2, 3, 4, 5 இல்லையா? சோ அப்போ ஆர்டி, ஆர்டிக்கு இடையே ஏ. நம்ம வந்து டிரா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு விஷயத்த சூஸ் பண்ணி நம்ம டிரா பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஆர், டி இது 2த்துக்கும் நடுவுல என்ன இருக்குன்னாங்க? ஏ இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து பாருங்க. எஸ் பிக்கு இடப்புறத்தில் உள்ளார். சோ இந்த இடத்துல நீங்க லெஃப்ட், ரைட் சூஸ் பண்ணும்போது கிளாக் எப்படி நமக்கு ரொட்டேட் ஆகுமோ அத நீங்க இந்த இடத்துல ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்ட்டா இருக்கும். வலது, இடது. சரிங்களா? எஸ் என்பவர் விக்கு இடதுபுறம். எஸ். சரிங்களா? வில இருந்து பார்க்கும்போது இவரு இடதுபுறத்துல இருக்காரு. எஸ்ங்கிறவரு. சரி. விக்கு இடதுபுறம். ஆர் என்பவர் எஸ்க்கு இடதுபுறம். ஆர் வந்து எஸ்க்கு இடதுபுறத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆர் என்பவர் எஸ்க்கு இடப்புறமும் உள்ளார். எனில் ஏவின் வலப்பக்கம் யார் இருப்பா? ஏனுடைய வலது பக்கம் யார் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வி எஸ். விஎஸ். சோ அப்போ ஆருக்கு இங்க என்ன குடுத்துருக்காங்க? ஏவின் வலப்பக்கத்தில் யார் இருப்பா? கிளாக் வைஸ்ல வரும்போது ஏனுடைய வலது பக்கம் ஆர். ஆப்ஷன் சி. சரிங்களா? வலது, இடது நீங்க கிளாக் போடுற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வலது, இடது. இத வச்சு இந்த பென்டகானுக்கு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏனுடைய வலது பக்கம் ஆர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த லைன் கொஸ்டின் அதாவது பாத்தீங்கன்னா தரவரிசை கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். எந்த மாடல்ல நீங்க சூஸ் பண்ணி போடுறீங்க அப்படிங்கிறதுல இருக்கு. குழந்தைகளின் வரிசையில் பாலி இடதுபுறத்தில் இருந்து 7வது. சரிங்களா? அப்போ இந்த இது பாயிண்ட் ஞாபகம் இருக்குங்களா? லெஃப்ட், ரைட். அப்ப இடதுபுறம். இடதுபுறத்துல இருந்து 7வது பாயிண்ட்ல இருக்காரு. இடதுபுறத்துல இருந்து பார்க்கும்போது 7வது. மற்றும் மோத்தி வலதுபுறத்தில் இருந்து வலது பக்கத்துல இருந்து எத்தனாவதா இருக்காருன்னா இருந்து 4வது இடத்தில் உள்ளார். பாலி மற்றும் மோத்தி நிலைகளை மாற்றும் போது சோ அப்ப அவங்க 2 பேத்தினுடைய இடத்த வந்து சேஞ்ச் பண்றாங்க. சோ சேஞ்ச் பண்ணும்பொழுது பாலை இடப்புறத்தில் இருந்து 15வது இடத்திலும். சரிங்களா? நீங்க இந்த மாரி சூஸ் பண்றாலும் ஓகே. பாலி, மோத்தி. சரிங்களா? பாலி வந்து பாத்தீங்கன்னா, இடப்புறத்துல இருந்து பார்க்கும்பொழுது இடத்த சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்ப இவருக்கு இது வந்து 4ன்னு இருக்கும். சோ அந்த மாரி சேஞ்ச் பண்ணும்பொழுது, இடதுபுறத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னா, 15வது இடத்துல இருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம போட்டுடலாம் இல்லையா? அப்ப அந்த டோட்டல் ஒரே கேரக்டர் எந்த இடத்துல சேஞ்ச் ஆகுறாங்கன்னு பார்த்தா அத தூக்கணும். 15, 4. அப்போ 15 + 4 19. அப்ப அந்த 19ல 7 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதம் 12. நீங்க எந்த மாடல்ல சூஸ் பண்ணி போட்டாலும் கரெக்ட் தான். ஒரே கேரக்டர் எடுத்து போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? கிளாஸ்ல சொன்ன மாடல் நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் ஓகே தான். ஒரே கேரக்டர் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆப்ஷன் டி. 12வது இடத்துல இருப்பாங்க.
வென் டயக்ராம்ல இருந்தே உங்களுக்கு 2 கொஸ்டின் இருக்கு. அந்த 2 கொஸ்டினுமே ரொம்ப ஈஸி தான். யானைகள், ஓநாய், விலங்குகள். விலங்குகள்ல தான் யானையும் இருக்கு, ஓநாயும் இருக்கு. ஆனா இது 2த்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னா, எதுவுமே கிடையாது. சரிங்களா? யானை வேற, ஓநாய் வேற. அப்போ ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் கரெக்ட்டாவே போட்டிருப்பீங்க. அடுத்து வாங்க. பை சார்ட். இந்த பை சார்ட் வரும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ பை சார்ட்ல எல்லாமே குடுத்துட்டாங்க. அது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. பட் டயகிராமேட்டிக்கா குடுக்கும்போது இங்கிலீஷ்ல தான் குடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப இங்கிலீஷ்லயும் ஒரு முறை படிச்சுக்கோங்க. பெயிண்டிங் மற்றும் தரை வேலை. அதாவது மேல பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங், ஃப்ளோரிங் இல்லையா? ஸோ அப்ப அது 2த்துக்குமான ஒன்றாக சேர்த்துனா 2யும் ஆட் பண்ணோம். குடும்ப மதிப்பீடும், செலவு என்ன? நல்லா கவனிக்கும்போது உங்களுக்கு தெரியும். மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் லைன படிங்கன்னு. மொத்த செலவு 1,20,000 இல்லையா? அதுல பெயிண்டிங்கும் பெயிண்டிங்கும், ஃப்ளோரிங்கும் எவ்வளோன்னு குடுத்துருக்காங்க. பெயிண்டிங் 15, ஃப்ளோரிங் 14. அப்ப மொத்தம் வந்து 19% இந்த சாரி 29%, 29%க்கு 1,20,000 என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் ஷார்ட்கட்ல போடும்பொழுது உங்களுக்கு வந்து வேல்யூ எடுக்க சிரமமா இருக்குன்னா, நீங்க இந்த மெத்தட கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். நமக்கு தேவை டைமுக்குள்ள முடிக்கணும். அப்ப அந்த 100% தான் 1,20,000. சரிங்களா? 100% வந்து பாத்தீங்கன்னா 1,20,000. அதே மாதிரி 29 என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். பெர்சன்டேஜ் அப்படிங்கும்போது அழகா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? 0வ கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? இது 2த்தையும் குறுக்கு பெருக்கல் பண்ணணும். நல்லா கவனிங்க. டைமே நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். 9, 2 இல்லையா? 0 வந்து ப்ராப்ளம் இல்ல. எல்லா ஆப்ஷன்லயும் 0 இருக்கு. லாஸ்ட் 2 டிஜிட் 0 தான். 9யும் 2வையும் பெருக்குனா 18 இல்லையா? அப்ப அந்த 8 இருக்க மாதிரியான ஆப்ஷன் ஃபுல்லா கூட நீங்க போட வேண்டாம். அப்படியே தூக்குங்க. 34,800 வேணும்னா நீங்க போட்டு பார்த்துக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரியான கொஸ்டின் வரும்போது அந்த நம்பர்ஸ் லாஸ்ட் 2 நம்பர்ஸ மட்டும் அழகா தூக்குங்க. 12, 29. 9 2s ஆர் 18க்கு 8 இருக்க மாரி ஆப்ஷன் பி தான் இருக்கு. அப்ப மீதி நீங்க போடணும்னு கூட அவசியம் இல்ல. சரிங்களா? வேணும்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாரி பாருங்க, அடுத்த கொஸ்டின் உள்துறை அலங்காரம், கட்டிடக் கலைஞர்கள். இது உங்களுக்கு புரியலன்னா மேல பாருங்க. இன்டீரியர் டெக்கரேஷன், ஆர்க்கிடெக்ட் ஃபீ இல்லையா? சோ இதனுடைய டிஃபரன்ஸ் அதாவது தமிழ்ல பார்க்கும்போது வித்தியாசம், இங்கிலீஷ்ல டிஃபரன்ஸ். என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி சேர்க்க சொன்னாங்க, நான் சேர்த்துட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணி ஆகணும். மைனஸ் பண்ணலாமா? இன்டீரியருக்கும் இன்டீரியர் ஆர்கிடெக்டுக்கும். அப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா 8. இந்த 8% என்னன்னு கண்டுபிடிக்கணும். அழகா முன்ன சொன்ன கதை தான். 100 அப்படின்னு நீங்க எடுக்கும் பொழுது 1,20,000. அப்ப இந்த இடத்துலயும் உங்களுக்கு 8% என்னன்னு தெரிய வேணும். சோ அப்ப முன்ன சொன்ன அதே கான்செப்ட் தான். 8 2s ஆர் 16. 6 இருக்க மாதிரியான ஆப்ஷன்ஸ் தூக்கிட்டா முடிஞ்சது. 6 இருக்க மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் குடுத்துருக்காங்க. 2 எல்லாம் குடுக்கல. இல்லையா? ஆப்ஷன் டி. ஆர் எல்ஸ் நீங்க வந்து போட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியா நீங்க இத எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே. இத நான் உங்களுக்கு கொஸ்டின் டைரக்ட்டா சொல்லியிருக்கேன். இது கொஸ்டின் ஆக்சுவலி மிஸ்டேக்கான ஒரு கொஸ்டின் தான். ஆனா இதுக்குமே ஆப்ஷன் குடுத்து வச்சிருந்தாங்க. சரிங்களா? கீ குடுக்கும்போது வந்து ஆப்ஷன் பி அப்படின்ற மாரி குடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கடிகாரத்தில் கை 12 மணி நேரம் 12 மணி நேரத்துல எத்தனை முறை நேர்கோணத்தில் நிற்கும்? ஸ்ட்ரெய்ட் லைன்க்கு இல்லன்னு கேட்டிருக்காங்க தமிழ் மீடியத்துல. இதுவே இங்கிலீஷ்ல ரைட் ஆங்கிள் அப்படின்னு இருக்காங்க. செங்கோணம், முக்கோணம் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. போனஸ் மார்க் தான் அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து கரெக்ட் ஆப்ஷன்ஸ். சரிங்களா? ஒரு கடிகாரத்துல 12 மணி நேரம். நான் உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? நேர்கோட்டுக்கும் சொல்லியிருக்கேன். செங்கோணம், முக்கோணமும் சொல்லியிருக்கேன். இத வந்து உங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 மணி நேரத்துக்கு 22 தடவ நிக்கும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா 12க்கு 11 முறைன்னு. இதே செங்கோண முக்கோணமா இருந்தா இது 44, 22 அந்த கான்செப்ட்ல ஞாபகம் வந்துரணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா, கீயா குடுக்கும்பொழுது 24 அப்படின்னு குடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து கான்செப்ட் வைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 மணி நேரத்துக்கு 22, 12 மணி நேரத்துக்கு 11 டைம் அந்த நேர்கோட்டுல நிக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். இது வந்து டைரக்ட்டான ஒரு கொஸ்டின்ங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். நீங்க அப்படியே படிச்சுட்டு போனாலே போதும். கவனிங்க. நான் 8த் புக் படிங்க, 8த் புக், 7த் புக் படிங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கான ரீசன் என்னன்னா, இதுதான் ரீசன். இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின்ங்க 8த் ஸ்டாண்டர்ட் புக்ல. சரிங்களா?
இத வந்து பாத்தீங்கன்னா, சரவணுடைய தந்தை வாங்கிய துணி அளவுகள் குடுத்திருக்காங்க. கலப்பு பின்னமா குடுத்திருக்காங்க. இத நீங்க கலப்பு பின்னத்துல ஆன்ஸரும் போடணும். நான் ரொம்ப ஈஸியா எடுக்கணும் அப்டின்னா 2, 3/4 2, 1/2 1, 1/4 கவனிங்க. இப்படியும் போடலாம். நீங்க டைம் அதிகமாகும். 4, 2 8 8ஓட 3 கூட்டணும். இந்த கான்செப்ட்ட நீங்க சூஸ் பண்றது தப்பே கிடையாது. பட் ஆனா அந்த இடத்துல நீங்க இந்த மல்டிப்ளை பண்ணும்போது நம்பர் பெருசா இருந்தா ரொம்ப, ரொம்ப, ரொம்ப டைம் எடுக்கும். புரியுதுங்களா? சோ அப்ப நான் என்ன பண்றது அப்டின்னா, நல்லா கவனிங்க. முழு எண்ணெல்லாம் தனியா தூக்குங்க. பின்னங்கள்லாம் தனியா தூக்குங்க. சரிங்களா? அது உங்களுக்கு ஈஸி மெத்தடா இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு டைம் வந்து மிச்சமாகும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3/4 பிளஸ் 1/2 பிளஸ் 1/4 கீழ பகுதி சமமா இருந்தா தான் மேல என்ன பண்ண முடியும்? கூட்டவோ, கழிக்கவோ முடியும். அப்ப இங்க 2ஆல பெருக்குனா 2, 2 4 வந்துருமா? இந்த ஒரு இடம் மட்டும் டிஃபரண்டா இருக்கு. அத சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்ப கீழ வந்து பாத்தீங்கன்னா, வெறுமனே 4 4 மேல இருக்கிறத எடுங்க. 3, 2, 1 கூட்டனா 6/4 இத அடிச்சு குடுக்க முடியுமா? தாராளமா முடியும். 3/2 இல்லையா? 3/2 3/2ன்னா என்னங்க? 1 1/2 அதாவது இந்த 2ல மீதி எவ்வளோ இருக்கு? 1 இருக்கு. சரிங்களா? அத நம்ம பார்ப்போம். சோ இப்ப இந்த டைம் வரல வச்சுக்கோங்க. 3/2 சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் இருக்கக்கூடியது 2, 2, 1 இதெல்லாம் முழு நம்பர்ஸ் எல்லாம் கூட்டுங்க. 2 + 2 4 4ஓட 1 கூட்டுனா 5 சரிங்களா? இந்த 5 பிளஸ் 3/2னுடைய டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். 1.5 இது 2யும் ஆட் பண்ணா 6.5 அந்த 6.5 0.5னாலே பெர்சன்டேஜ்ல என்ன சொன்னேன்? 1/2 இல்லையா? அப்ப 6 1/2 சரிங்களா? இந்த மாதிரி எழுதலாம். அல்லது இந்த 3/2 ஒரு முழு கலப்பு எண்ணாவே எழுதும்போது 1 1/2 குடுக்கலாம். இங்க பாருங்க. 2 2ஓட 1 கூட்டுனா 3/2ன்னு கிடைச்சிரும். அப்போ 5 பிளஸ் இந்த 3/2 இந்த மாரி மாத்திக்கலாம். 1/1/2ன்னு. இந்த முழு எண்கள கூட்டும்பொழுது 6 1/2ன்னு வரும். நீங்க டைரக்ட்டா சூஸ் பண்ணாலும் ஓகே தான். பட் இப்ப நான் சொன்னத நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். முழு நம்பர்லாம் தனியா, பின்னங்கள் பகுதி, தொகுதி இருக்கக்கூடிய அந்த ஃபிராக்ஷன தனியா எடுத்து நீங்க போடும்போது ரொம்ப ஈஸியா போடலாம். இந்த இடத்துல டேபிள்ஸ்க்கும் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா. இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்கிற டைரக்ட் கொஸ்டின். சரிங்களா? ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டைரக்ஷன் கொஸ்டின்ல. வருண் கிழக்கு நோக்கி 7 கிலோமீட்டர் பயணித்தார். பின்பு இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் பயணித்தார். அடுத்து அவர் இடதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர் பயணித்தார். அவர் ஆரம்பித்த இடத்திற்கு எவ்வளவு தொலைவில் உள்ளார்? சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு டைம் வந்து இல்ல சரிங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு சைக்காலஜிக்கு டைம் எடுக்காது. எடுக்கும் அப்டின்னா, சில டாபிக்ஸ்ல தான் எடுக்கும். மீதிலாம் எடுக்காது. இந்த ஆல்ஃபபெட்க்கு சரிங்களா? சோ இந்த மாரி சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு எடுக்காது. சோ ஒரு வேளை உங்களுக்கு டைம் வந்து அதிகமா எடுத்துருச்சுன்னா, உங்களால போட்டு பார்க்க முடியலன்னா பாருங்க 7, 5, 7 இல்லைங்களா? அப்ப ஸ்டார்ட்டிங் வந்து எந்த இடத்துல நிப்பாங்கன்னா, இதெல்லாம் ஒரு சதுரம் மாதிரி ஃபார்ம் ஆகும். பாருங்க 7 கிலோமீட்டர், அடுத்து 5 கிலோமீட்டர், 7 கிட்ட கண்டிப்பா அடுத்து 5ஆ தான் இருக்கும். அப்ப 5 கிலோமீட்டர். இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு முக்கோண ஃபார்மேட் வரலன்னா, இத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க போட்டு பார்த்தாலும் அதேதாங்க. லெஃப்ட், ரைட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட் இந்த கான்செப்ட்ல யூஸ் பண்ணி இவங்க சென்டர்ல இருந்து நீங்க போட்டாலும் 7 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர், ரிமைனிங் 5 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இந்த கொஸ்டின்லாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த மாதிரியான கொஸ்டின் நம்ம கேரண்டியா சொல்ல முடியாது. சரிங்களா? இந்த இயற்கணிதத்தெல்லாம் பொறுத்தவரைக்கும், நம்மளால டைரக்ட்டா இந்த மாடல் தான் அப்படின்லாம் அக்யூரேட்டா சொல்ல முடியாது. கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணி நம்ப அதுல இருந்து ஒரு ஐடியாவ கிடைச்சு போடக்கூடிய ஓகே. கவனிங்க. சோ இதுக்கு சமம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சமமா இருக்கணும்? 9 பி ஹோல் ஸ்கொயர். கவனிங்க. ஸ்கொயர்னா என்னங்க? பிரிச்சு பிரிச்சு நம்ம இத குடுக்கும்பொழுது 9 ஸ்கொயரோடைய மதிப்பு 81. ஏ இது 2யும் பெருக்கணும். அடுக்குல என்ன பண்ணணும்? பெருக்கணும். 2 2 4 பி ஸ்கொயர். எல்லா ஆப்ஷன்லயும் ஏ ஸ்கொயர், பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர், பி ஸ்கொயர் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ பவர் 4, பி பவர் 4 2 இருக்கு. கவனிங்க. ஏ பவர் 4, பி பவர் 2 2 இருக்கு. அப்போ இது எதனுடைய அடுக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். 81 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா,
போட்டு பார்க்கணும். 3வது வாய்ப்பாடுல எத்தனை முறைன்னு. இது லாஜிக்கலாவே நீங்க படிச்சு வச்சிருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்டின்னா, நீங்க டக்குனு அடிக்கலாம். 3 3s are 9, 9 3s are 27, 27 3யோட மல்டிப்ளை பண்ணா 81. அப்ப மொத்தம் 4 முறை. அப்ப 3 பவர் 4 அப்படிங்கிறது தான் சமமா இருக்கும். சரிங்களா? கிளியரா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு ஈக்வேஷன் கொஸ்டின். இது வந்து டைரக்ட்டா நம்ம கிளாஸ்ல போட்டுருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? சோ கொஸ்டின் என்ன? ஏ கிராஸ் பி என்றால் ஏ என்பவர் பி யின் சகோதரர். நல்லா கவனிங்க. கிராஸ்னா சகோதரர். சரிங்களா? பிளஸ்னா தந்தை. தந்தை மகன். சரிங்களா? ஏ என்பவர் பி யின் தந்தை. பி யினுடைய தந்தை தான் அந்த ஏ. அப்ப பி மகன் அந்த கான்செப்ட். சோ இதே கான்செப்ட்ஸ்ல நீங்க இங்க மேல எழுதிக்கோங்க. என் கிராஸ். சோ நீங்க என்ன லெட்டர் எடுக்குறீங்கன்னு பாருங்க. கிராஸ் அப்படிங்கிறது சகோதரர் குறிக்குது. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சகோதரன் மகன் என்பது என்ன? இல்லையா? சகோதரன் மகன் என்பது என்ன? பாப்போமா? ஓகே. சோ எம் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் இல்லையா? அ அதாவது இந்த கான்செப்ட்ல எடுத்துக்கோங்க. சோ ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சகோதரர். ஏ பிளஸ் பி பிளஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தந்தை மகன் ஒருவதான் பிளஸ். அப்போ நான் வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் எடுக்கிறேன். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ என் அப்படிங்கிறவங்க சரிங்களா? அப்ப ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா, என், கே வந்து பெருக்கல்ல இருக்கறனால நான் சூஸ் பண்றேன். ஏதா ஒரு ஆப்ஷன சூஸ் பண்ணி ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆப்ஷன் பி தான். இப்போ என் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா, கேக்கு சகோதரர் ஒரே தலைமுறை. அதுல வந்து பாத்தீங்கன்னா, எம் வந்து தந்தைனா, கே மகன், மகனுடைய சகோதரன். அவங்களும் கூட பிறந்தவங்க தான். இப்ப இந்த இடத்துல எம், என் இன் சகோதரன் மகன் என்பது எது? எம்மும் என்னும் சகோதரனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சரிங்களா? எம் என்பவர் எண்ணின் சகோதரன் மகன். சரிங்களா? சகோதரன் மகன். அப்போ இந்த கான்செப்ட்ட நம்ம இங்க யூஸ் பண்ணணும். இது 2ம் பெருக்கல் முறையில வரும். தந்தை அப்படிங்கிறது இந்த முறையில வரும். அப்போ என் கிராஸ் கே இது வந்து யாரு? சகோதரன் பிளஸ் தந்தை அப்படிங்கிறது கே பிளஸ் எம். கேவுக்கும் எம்முக்கும் தந்தை என்கின்ற உறவு. எண்ணுக்கும் கேக்கும் சகோதரன் அப்படிங்கிற உறவு. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இது டைரக்ட் கொஸ்டின் கிளாஸ்லயே போட்டிருக்கும். ஆர் எல்ஸ் நீங்க ஆப்ஷன்ல இருந்து கூட சூஸ் பண்ணலாம். கவனிங்க. இலை, விதை, வேர். இது வந்து இலை, விதை, வேர். இதுல ஒரு வேளை நமக்கு இன்னும் சில வார்த்தைகள் குடுத்திருந்தா, நீங்க அதுல சூஸ் பண்ணலாம். இப்ப இது 3த்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு இன்னொன்னுக்கு அ ஒண்ணுக்கொண்ணு ரிலேட்டட்லாம் கிடையாது. சரிங்களா? ஒரே விஷயத்துக்குள்ள 2 கண்டிப்பா வரவே வராது. அந்த மாதிரி இலை, விதை, வேர். சரிங்களா? விதை போட்டா மரம் வரும். அந்த மரத்துல தான் இலை வரும். அப்ப அதிலிருந்து சொல்லும்போது கூட, விதைக்குள்ள இலை அந்த மாரிலாம் சொல்ல முடியாது. வேர் தனிதான் இல்லையா? அப்ப இது 3மே வேற வேற. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 3மே வேற வேற. இது ஒண்ணு இன்னொன்னுக்குள்ள இணைஞ்சிருக்குன்ற கான்செப்ட்லாம் கிடையாது. ஓகே. ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 129 சென்டிமீட்டர். இதுவுமே ஸ்கூல் புக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ, சுற்றளவு என்னங்க? சுற்றளவு அப்டின்னா என்ன? சுத்தி இருக்கிறத ஆட் பண்ணும். முக்கோணம் அப்படிங்கிறது 3 கோணம் இல்லையா? இந்த 3 லைன ஆட் பண்ணா 129. அந்த லைன் என்னன்னு தெரியாது. ஜஸ்ட் சின்ன ஸ்டூடண்ட்ஸ் மாரி நீங்க எடுத்தீங்கன்னா கூட எக்ஸ். அப்ப மொத்தம் 3 எக்ஸ் எதுக்கு சமமா இருக்குன்னா 129 அந்த கான்செப்ட். அப்ப முக்கோணம்னா குடுத்திருக்க ஆன்ஸர 3ஆல வகுத்துருங்க. 4, 3 அப்ப 43 சென்டிமீட்டர். சரிங்களா? இதுவே சதுரத்தினுடைய சுற்றளவு குடுத்துருக்காங்கன்னா 4ஆல வகுக்கணும். அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இது. சரிங்களா? சுற்றளவுனா இருக்கக்கூடியது. அ முக்கோணம் அப்படிங்கிறதுனால பார்த்ததுமே இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்மேட்லாம் எதுவும் போட வேண்டாம். ஜஸ்ட் பார்த்ததுமே நீங்க சொல்லிக்கலாம். சோ இதுவுமே இயற்கணிதத்துல ஒரு டிஃபரண்டான கொஸ்டின். அதாவது ஈஸியான கொஸ்டின். டிஃபரண்டான கொஸ்டின் இல்ல. ஒரு குடும்பத்தின் ஒரு ஆண், அவரது மனைவி. அவரது 3 மகன்கள், அவர்களின் மனைவி மற்றும் ஒவ்வொரு மகன் குடும்பத்திலும் 3 குழந்தைகள் உள்ளனர். நல்லா கவனிங்க. இதுல மொத்தம் எத்தன பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஒரு ஆண் அதாவது பாத்தீங்கன்னா, கணவன், மனைவி 2 பேர் இருக்காங்க இல்லையா? 1, 1. சோ இந்த ஆண் அந்த இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா,
மொத்தம் 3 மகன்கள். 1, 2, 3 மகன்கள். இந்த 3 மகன்களுக்கும் திருமணம் ஆயிருக்குமா? அப்ப 3 மனைவி இருப்பாங்களா? ஒரு பையனுக்கு ஒரு மனைவி. இப்போ ஒரு தம்பதியர்களுக்கு 3 குழந்தைகள். இந்த தம்பதியர்களுக்கு 3 குழந்தைகள். இவங்களுக்கு 3 குழந்தைகள். அப்ப மொத்தம் இந்த குடும்பத்துல எத்தன பேர் இருக்காங்க? அப்படின்றது கொஸ்டின். சரிங்களா? அப்போ 3 பிளஸ் 3 பிளஸ் 3. மொத்தம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 9, 10 இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிட்டே வரலாம். 6 பிளஸ் 2 17. மொத்தம் எத்தன பேர் இருக்காங்க? 17 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே. அடுத்து போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் பேப்பர்லயே கொஞ்சம் டைம் எடுக்கிறது உங்களுக்கு டிஃபிகல்ட்ன்னு ஃபீல் பண்ற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுவா தான் இருக்கும். ஏன்னா ரிமைனிங் கொஸ்டின் எல்லாமே நீங்க வந்து ரொம்ப ஈஸியாவே போடக்கூடிய ஒரு கொஸ்டினா தான் அமைஞ்சிருந்தது. ஆனா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி தான். பட் டைம் எடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரிங்களா? கொஸ்டின் அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க படிக்கும்பொழுது அந்த டைம் வந்து கொஸ்டினுக்கு நீங்க படிக்கிறதுக்கு நீங்க டைம் குடுத்தீங்கன்னா ஈஸியா போடலாம். சரிங்களா? உங்களுக்கு பெர்சன்டேஜ்லாம் போட தெரியும். சராசரிலாம் தெரியும். எல்லாமே ஓகே. பட் எப்படிலாம் டைம் யூஸ் பண்ணணுங்கிறத பாருங்க. அம் குடுத்துட்டாங்களா? ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கன்னா, அப்ளைடு, அப்பியர்டு. அதாவது எத்தன பேர் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க? எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க? அப்ப அப்ளை பண்ண எல்லாருமே எழுதலங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ளை பண்ண எல்லாருமே எழுதல. சிலர் தான் எழுதியிருக்காங்க. சிலர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. அந்த இடத்துல இல்ல. அதே மாரி பாஸ் பெர்சன்டேஜ் என்னன்னு குடுத்துட்டாங்க. ஃபெயில் பெர்சன்டேஜ் என்னன்னு குடுக்கல. இல்லையா? இத நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஸ்டின்ல என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தேர்ச்சி பெறாத மாணவர்களின் தோராய சராசரி விகிதம் என்ன? அங்க பெர்சன்டேஜ் பாஸ குடுத்துட்டு இங்க ஃபெயில கேட்கறாங்க இல்லையா? ஃபெயில் ஆன மாணவர்களுடைய சராசரி விகிதம், சதவீதம். அப்போ பாஸ் ஆனவங்கள விட்டுட்டு ஃபெயில் ஆனவங்கள கேட்கறாங்கன்னா, கவனிங்க. எழுதுனவங்க 198 பேரு. சாரி. அது அப்பியர்டு. அப்ளை பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே. சோ, இதுல வந்து நீங்க டோட்டல் இப்படியும் நீங்க எடுக்கலாம். பட் இந்த மெத்தட்ல எடுக்கும்போது உங்களுக்கு டைம் ஆகும். பாஸ் வந்து பாத்தீங்கன்னா 120, 115, 120, 122, 126 இது எல்லாத்தையும் டோட்டலா ஆட் பண்ணிட்டு, சரிங்களா? ஆம் ஃபெயில் ஆனவங்க, அதாவது எத்தன பேர் எழுதியிருக்காங்களோ, அதுல தானங்க நமக்கு ஃபெயில் கேட்டகரி வரும். சோ, அப்போ எழுதுனதுல பாஸ் ஆனவங்க எத்தன பேருங்கிறத கழிச்சிட்டீங்கன்னா, ஃபெயில் எத்தனன்னு தெரிஞ்சிரும். இதையும் நீங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூவ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணீங்கன்னா 405ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஃபெயில் கேட்டகரிஸ் எத்தன பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவா பார்த்தாகணும். சோ நீங்க இதுக்கு இப்படியே மைனஸ் பண்ணிட்டு போயிரலாம். சரிங்களா? 198 பேரு, 120 பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அப்ப இதுல மொத்தம் 78 பேர். இந்த மாதிரி போட்டு டக்குன்னு நீங்க முடிச்சுக்கலாம். சரிங்களா? 200 பேரு. அந்த 200 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 115 பேர் என்ன பண்ணிட்டாங்க? அ பாஸ் ஆயிருக்காங்க. அப்ப மீதம் இருக்கவங்கலாம் நமக்கு என்ன கேட்டகரி? ஃபெயில் கேட்டகரி இல்லையா? அப்ப அதுலருந்து நீங்க மைனஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். சரிங்களா? 85 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ்க்கும் போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபெயில் பெர்சன்டேஜ் மட்டும் 405 சரிங்களா? மொத்தம் எத்தன பேர் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1008 சரிங்களா? எழுதுனவங்க அப்ளை பண்ண எல்லாரும் எழுதுனதா அர்த்தம் கிடையாது. எழுதுனது 1008 பேரு. சரிங்களா? இதுல 100% என்னன்னு பார்க்கணும். நீங்க சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ல தான் வரும். சரிங்களா? பாயிண்ட்ல தான் வரும். ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 40.6 இந்த மாதிரி வரும். சரிங்களா? அப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து 5 விட அதிகமா இருந்தா 1 சேர்த்துப்பீங்க. அப்ராக்ஸிமேட்டா 41 சரிங்களா? அப்ராக்ஸிமேட்டா தான் உங்களுக்கு வேல்யூ வரும். அப்போ 41 சரிங்களா? தேர்ச்சி பெறாத மாணவர்களின் சதவீதம் 41. இதுக்கு டைம் ஆகும். நீங்க தான் போடணும். சரிங்களா? டோட்டலா 1008 பேர் நீங்க வந்து தேர்வு எழுதுனவங்க. சரிங்களா? அதுல ஃபெயில் வந்து 105 பேரு. அதுல 100% என்னன்னு பார்க்கணும். பாயிண்ட்ல தான் வரும். ஆனா நீங்க வந்து அப்ராக்ஸிமேட் தோராயமா 41% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து ஃபுல்லாவே சொல்லல. இது போட்டு பாருங்க. கவனிங்க. கீழ்காணும் வருடங்களில் தேர்வுக்கு வராத மாணவர்களின் எண்ணிக்கை அதிகபட்சமாக இருக்கும் ஆண்டு எது? அதிகபட்சமா தேர்வுக்கு வராதவங்க. இங்க பாருங்க. இதுல இருந்தே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இத பார்க்கும்போதே உங்களால சொல்ல முடியும். எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு. கவனிங்க. இதுல 202 பேர் எழுதி 120 பேர் தான் பாஸ் ஆயிருக்காங்க. இல்லையா? அந்த மாதிரி அப்ளை பண்ணதுல எத்தன பேர் எழுதியிருக்காங்கன்றத செக் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 210 பேர் அப்ளை பண்ணிட்டு 202 பேர் தான் எழுதியிருக்காங்க. அப்ப மொத்தம் 8 பேர் இல்ல. இதுல வந்து ஒரு 4 பேர் இல்ல. இல்லையா? சோ அந்த மாதிரி நீங்க செக் பண்ணும்பொழுது 4, 8 அதிகபட்சமா 96ல தான் என்ன பண்ணல? வரல. இப்ப வராதவங்க 96. நீங்க வேணா எல்லா வருடங்களுக்கும் செக் பண்ணுங்க. சரிங்களா? 96. அடுத்து பாருங்க. கீழ்காணும் எந்த ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் சிறந்த கல்விசார் வெளிப்பாடு காணப்படுகிறது? அதாவது பாஸ் பெர்சன்டேஜ் அதிகமா காமிச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இத நீங்க வந்து ஒவ்வொன்னையுமே செக் பண்ணி தாங்க ஆகணும். சரிங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இயருக்குமே செக் பண்ணணும். அதுல ஹை பெர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா, 98க்கு தான் உங்களுக்கு ஹை பெர்சன்டேஜ் வரும். ரிமைனிங்ல நீங்க போட்டு செக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 206 பேர் எழுதுனாங்க. இதுதான் 100% இல்லையா? அப்போ 126 பேர் பாஸ் ஆறாங்கன்னா, மொத்தம் எத்தன? அப்படிங்கிறத மெத்தட்ல நீங்க போட்டீங்கனாலே, இத நீங்க என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். பாக்ஸ் மெத்தட்ல போட்டு அடிச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இருக்கிறதுலயே ஹையஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 98 தான். எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும்னா, அதுவுமே உங்களுக்கு டெசிமல்ல தான் வரும். சரிங்களா? 97. சரிங்களா? 96. 96. அப்போ 206ல 126 பேருக்கு மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? இந்த மெத்தட்ல நீங்க போட்டீங்கன்னா எடுத்துறலாம். சோ அப்போ 96. சரிங்களா? இந்த ஆண்டுல தான் வந்து பெர்சன்டேஜ் அதிகமா இருந்திருக்கு. ரிமைனிங் இருக்கிறத நீங்க போட்டு ட்ரை பண்ணுங்க. அப்பதான் பிராக்டிஸ் வரும். ஓகே. உயரம் உயரம் இருக்கக்கூடிய சாருவை விட ஹரிஷ் உயரமானவர். ஆனால் ராஜுவை விட குள்ளமானவர். சா சாருவும் திலீப்பும் சமமான உயரத்தில் இருக்கின்றனர். ஆனால் அசோக்கை விட உயரமானவர்கள் எனில், திலீப்பை குறித்து கூற்று கீழ்க்கண்டவற்றில் எது சரியானது? இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஃபார்மேட்ட சூஸ் பண்ண போறேன். சரிங்களா? அதாவது அதிகம் அப்படின்னா இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் இருக்கு இல்லையா? அத வச்சு நம்ம போட்டுக்கலாம். பாருங்க. சாருவை விட ஹரிஷ் அதிகம். சாருவை விட ஹரிஷ் அதிகம். பெருசா இருக்கு இல்லையா? அதே மாதிரி ராஜுவை விட குள்ளமானவர். ராஜுவை விட குள்ளமானவர். ஓகே. சாருவும் திலீப்பும் சமமானவர். இந்த சாருவும் திலீப்பும் எப்படி இருக்காங்கன்னா, சமமா இருக்காங்க. சரிங்களா? சமமா இருக்கனால நான் கீழ போட்டுட்டேன். ஓகே. ஆனால் அசோக்கை விட உயரமானவர். இவங்க 2 பேரும் யார விட உயரம்? அசோக்க விட உயரம். கீழ்கண்டவற்றில் கூற்றுகள் எது சரி? கவனிங்க. ஹரிஷும் திலீப்பும் சமமானவர். ஹரிஷும் திலீப்பும் சமமா? இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் 2 பாருங்க. ஹரிஷை விட திலீப் ஹரிஷை விட இந்த சிக்கு பதிலா டியும் இருக்கலாம் இல்லையா? விட குள்ளமானவர். ஹரிஷை விட இந்த டி குள்ளமா தான் இருக்காரு. இல்லையா? திலீப் குள்ளமா தான் இருக்காரு. திலீப் ஹரிஷை விட குள்ளமானவர். அப்ப ஆப்ஷன் 2 வரலாம். இல்லையா? ரிமைனிங் பாருங்க. திலீப் சாருவை விட எப்படி இருக்காங்களா? இவங்க 2 பேரும் சமம். எப்படி குள்ளம்னு சொல்லலாம்? திலீப் ராஜுவை விட உயரமானவர். சோ ராஜுவை விட திலீப் ஒண்ணும் உயரம் கிடையாது. கம்மிதான். இல்லையா? சோ அப்போ ஆப்ஷன் 2 தான் சரியான விடை. இத நீங்க போட்டு பார்த்திருக்கலாம். சோ இதுவுமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. நீங்க வந்து ஒரு கொஸ்டின் நீங்க நான் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா, கம்பல்சரி 8த் ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அல்லது பெர்சன்டேஜ் அல்லது ஆவரேஜ்ல இருந்து உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின் கேட்பாங்க.
கன்ஃபார்மா டெஃபினட்டா இருக்கு. அந்த அந்த புக்க நல்லா தரவு பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கும்போதே தெரியும். எத்தன வந்து ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இதுவுமே ஸ்கூல் புக்கோட டைரக்ட் கொஸ்டின் தான். ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஒரு சேர் ரூ. 325 வாங்கி ரூ. 350 விக்கிறாங்க. எவ்வளவு லாபம் வருது? ரூ. 25 லாபத்துக்கு விக்கிறாங்க. இவங்க எவ்வளவுக்கு வாங்குனாங்க? ரூ. 325 வாங்கி ரூ. 25 லாபத்துக்கு வித்தாங்கன்னா, எவ்வளவு சதவீதம்? அத கலப்பு பின்னத்துல குடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் கேன்சல் பண்ணி போடுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா, கீழ 13. அப்ப 100/13ன்னு வரும். சரிங்களா? 100/13 கலப்பு பின்னத்துல மாத்தணும். நீங்க இந்த மாரி போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஒரு 7 முறை போட்டா 99 9 மீதி இருக்கும் இல்லையா? அப்போ 7, 13, 9 மீதி இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. போட்டு பாருங்க. சரிங்களா? அதுக்கு தான் நான் கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே குடுத்ததுக்கான ரீசன், நீங்க போட்டு பார்த்துருப்பீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணா டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகே. சோ, இந்த கொஸ்டின் பாருங்களேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இருக்கிறதுல வேறுபட்ட ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது வந்து நமக்கு புக்ல குடுத்த ஆன்சர் கீ, அதாவது 2023ல குடுத்த ஆன்சர் கீ ஆப்ஷன் பி 4ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நெறைய பேர் இத நெறைய விதமா நம்ம திங்க் பண்ணுவோம். இன்னுமே ஆப்ஷன்ஸ் இருக்கு, இல்லாமலாம் இல்ல. சோ எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் 1, 1 வருது. 9க்கு மட்டும் டிஃபரன்ஸ் அதிகமா வருதுன்னு கூட சிலர் நம்ம யோசிப்போம். பட் அவங்க குடுத்த கீ. ஏன்னா 3, 4, 5, 9 பிரியாரிட்டி அதிகமா எதுக்கு இருக்கணும் அப்படின்னா, ஒற்றைப்படை எண், இரட்டைப்படை எண்ணுக்கு தான் பிரியாரிட்டி இருக்கணும். அப்படி பார்க்கறச்ச ஒற்றைப்படை எண் 3 நம்பர். யார் மட்டும் தனியா இருக்கா? 4 மட்டும் தான் இரட்டைப்படை எண். சோ இந்த மாதிரியான கொஸ்டின் கன்ஃப்யூஸ் பண்ற மாதிரி இருக்குன்னா, பிரியாரிட்டி ஒற்றைப்படை எண், இரட்டைப்படை எண்ணுக்கு குடுங்க. சரிங்களா? ஓகே. சோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 108 ஆனது ஒரு முழு வர்க்க எண் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகும்னு குடுத்துருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. 10 ஸ்கொயர் அல்லது 11 ஸ்கொயர் என்ன வரும்? 10 ஸ்கொயர் 100ன்னு உங்களுக்கே தெரியும். 121ன்னு தெரியும். இங்க எங்க இருக்கு நடுவுல 108 பெர்ஃபெக்ட், அதாவது ஒரு முழு வர்க்க எண்ணா இருக்கும்? கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தப்பு. கனசதுரத்துக்கு 6 முகங்கள்னு ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப ஆப்ஷன் பி மட்டும் தான் சரி. முதல் வாக்கியம் என்னவா இருக்கும்? தவறா தான் இருக்கு. சரிங்களா? அத நீங்க போட்டு பார்த்துட்டுலாம் இருக்க வேணாம். உங்களுக்கு வர்க்க எண் தெரிஞ்சாலே போதும். முழு வர்க்க எண்ணா முழுசா இருக்கணும் வர்க்க எண். ஏ, பி, சி, டி, இ என்ற 5 நபர்கள் வெவ்வேறு நிலையில் பணம் வைத்திருக்கின்றனர். சி என்பவர் இ, பி, ஏவை விட அதிக பணம் வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. அதிகம் அப்படின்னா இ, பி, ஏ இவங்க 3 பேத்த விட இந்த சி அதிகமான பணத்த வச்சிருக்காரு. வைத்திருக்கிறார். இதில் யார் ஒருவர் 5 நபர்களில் அதிக பணம் வைத்திருப்பார்? டி எங்க விட்டுட்டாங்களா? ஓகே. சி என்பவர் இ, பி, ஏவை விட அதிக பணம் வைத்திருக்கின்றார்கள் எனில், இதில் யார் ஒருவர் 5 நபர்களில் அதிக பணம் வைத்திருப்பார் என்பதை கண்டுபிடித்து விடை தருக. அப்ப அந்த 5 பேர்ல எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பாங்க. டி மட்டும் கவர் பண்ணல. அப்ப டி தான் அதிகமான பணத்த வச்சிருக்காங்க. ஏன்னா இ, பி, ஏ முடிஞ்சிருச்சு. சி முடிஞ்சிருச்சு. கம்பேரிசன்ல இல்லாதது டி மட்டும் தான். சரிங்களா? ஓகே. டைரக்ஷன் கொஸ்டின். டைரக்ஷன் கொஸ்டினுமே உங்களுக்கு ரொம்ப டஃப்பாலாம் கேட்கல. பித்தாகரஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கேட்கல. சிம்பிளா தான் குடுத்துருக்காங்க. ரமேஷ் வடக்கு நோக்கி சிறிது தூரம் நடக்கிறார். அப்போ பாயிண்டே உங்களுக்கு வந்து டைரக்ஷன் சம்ல இந்த மாதிரி தான் இருக்கும். வடக்கு நோக்கி சிறிது தூரம் நடக்கிறார். பின்பு வலதுபுறம் திரும்பி ரைட், லெஃப்ட் இல்லையா? அப்ப வலதுபுறம் திரும்புறாரு. அப்புறம் திரும்பவும் மீண்டும் வலதுபுறம், பின்பு இடதுபுறம். இடதுபுறம் திரும்புனா எந்த திசையை நோக்கி இருக்காரு? இது என்ன டைரக்ஷன்? மேற்கு டைரக்ஷன். அப்போ மேற்கு நோக்கி இருக்காரு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டைரக்ஷன் கரெக்ட்டா போடுங்க. கிழக்கு நோக்கி. டைரக்ஷன் கரெக்ட்டா போடுங்க. நான் கொஸ்டின் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாம போட்டுட்டேன்.
வடக்கு நோக்கி சிறிது தூரம் நடக்கிறார். அவர் நடு சென்டர்ல இருக்காரு. வடக்கு நோக்கி நகராரு. பின்பு வலதுபுறம் லெஃப்ட், ரைட். சோ வலதுபுறம் திரும்புறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த டைரக்ஷனுக்கு லெஃப்ட், ரைட். இந்த டைரக்ஷனுக்கு லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட் இல்லையா? சோ இப்ப இதுக்கப்புறம் நீங்க மூவ் பண்ணிக்கலாம். சோ வலதுபுறம் திரும்பி நடக்கிறார். சிறிது தூரம் பயணித்து பின்பு மீண்டும் வலதுபுறம் திரும்புகிறார். திரும்பி சிறிது தூரம் பயணித்த பின் இடதுபுறம் இடதுபுறம்னா இந்த டைரக்ஷன்ல இருந்து லெஃப்ட் சைடு. சரிங்களா? லெஃப்ட் சைடு திரும்புறாரு. சரிங்களா? நிக்கிற டைரக்ஷன்ல மேற்கு நோக்கி மேற்கு நோக்கி நகர்றாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லல. இப்ப நான் சொல்றேன். எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ஷார்ட்டாவே நீங்க முடிச்சுக்கலாம். நீங்க அந்த சம்ம ஃபுல்லா போடலாம் வேண்டாம். இரு எண்களின் கூடுதல் 14. சரிங்களா? அப்ப ஏதோ 2 நம்பர் எக்ஸ், ஒய் இந்த மாரிலாம் எடுத்து நம்ம 14 இந்த மாரி போடுறதுக்கு நான் ஈஸியா சொல்றேன். 2 நம்பர்னுடைய கூடுதல் வித்தியாசம் குடுத்துட்டு அந்த எண்களுடைய பெருக்குத்தொகை என்ன அப்படின்னு கேட்கறாங்கன்னா, அந்த எண் என்னன்னு கேட்டாலே கண்டுபிடிக்க தெரியும். அதுல இருந்து பெருக்கல் தொகை. சோ 14 14க்கும் 10க்கும் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணுங்க. 14யும் 10யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 24. அதே மாதிரி 14யும் 10யும் வித்தியாசம் எடுங்க 4. சரிங்களா? வரக்கூடிய ஆன்சரை 2ஆல வகுக்கணும். கண்டிப்பா 2ஆல வகுக்கணும். சரிங்களா? 2ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து 12, இது வந்து 2. அப்ப ஒரு நம்பர் 12, இன்னொரு நம்பர் 2. இதனுடைய பெருக்கு தொகை என்னன்னு தான் கேக்குறாங்க. சோ 12யும் 2யும் கொடுத்தோம் அப்படின்னா 24. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க. சோ இந்த அட்டவணையை பயன்படுத்துறது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கூட நீங்க என்ன பண்ணணும்? கேர்ஃபுல்லா மூவ் பண்ணணும். ஏன்னா ஈஸியா மார்க் எடுக்கக்கூடியது. 131 பாருங்க. சிடிஇ கல்லூரிகளில் பிஏ மற்றும் பிஎஸ்சி படிப்பதற்கு மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை? சோ டோட்டலா சிடிஇக்கு பிஏவும் பிஎஸ்சியும் படிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப இந்த இதுல பாருங்க. பிஏக்கும் பிஎஸ்சிக்கும் சிடிஇ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதனுடைய டோட்டல் போடுங்க. சரிங்களா? 340, 280, 340 இதெல்லாம் டோட்டல் பண்ணீங்கன்னா மொத்தம் என்னன்னு தெரிஞ்சிடும். மொத்தம் 960. சரிங்களா? இதெல்லாம் டோட்டல் பண்ணோம்னா அப்படியே நீங்க டேபிள் பார்த்தே டோட்டல் பண்ணிக்கலாம். அப்போ ஆப்ஷன் பி 960. சரிங்களா? அதே அடுத்த கொஸ்டின் படிச்சு பாருங்க. ரேஷியோ கேக்குறாங்க. நல்லா கவனிச்சு பார்க்கணும். ரேஷியோ கேக்குறாங்க. யாருக்கு இது ரேஷியோன்னு பாருங்க. பிகாம்ல ஏபிசிங்க. பிகாம்ல ஏபிசி. பிசிஏல சிடிஇ. நல்லா கவனிக்கணும். அப்போ பிகாம் பிகாம்ல ஏபிசி. பிசிஏல சிஏபி. இதனுடைய டோட்டல் என்னன்னு ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 670. இதெல்லாம் ஆட் பண்ணுங்க 560. சரிங்களா? இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோனா 0 மட்டும் கேன்சல் பண்ணுங்க. பிகாமுக்கும் பிசிஏக்கும் 66, 56. அதையும் சுருக்கிலாம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படிதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 67, 56 ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க. வாட் இஸ் த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது டி கல்லூரியில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து படிப்புகளுக்கும் படிப்பதற்கு மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. அப்ப டி ஃபுல்லா கூட்டணும். டி ஃபுல்லா கூட்டணும். இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி கூட்டுங்க. டி ஃபுல்லா கூட்டணும் அப்படின்னா 950 போட்டு பாருங்க. ஆப்ஷன் சி. எப்படியும் நமக்கு மிஸ்ஸிங் நம்பர் இல்லாத ஒரு கொஸ்டின் வருமா? வாய்ப்பே இல்லை இல்லையா? டெஃபினட்டா இதுல ஒரு கொஸ்டின் நமக்கு ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இருக்கும். கவனிங்க. 1, 6, 15, 45, 66. 2 தடவை டிஃபரன்ஸ் எடுக்கணும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ஈஸி தான். போட்டிருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பிராக்டிஸ் பண்ணதை வச்சு கண்டிப்பா எல்லாரும் போட்டிருப்பீங்க. 1, 1, 6, 15 என்னன்னு கேக்குறாங்க இல்லையா?
இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் 5ங்க. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் 9. வித்தியாசத்துக்கு வித்தியாசம் எடுத்தீங்கன்னா ரொம்ப புரியும். 4 இல்லையா? அதே மாதிரி தான் அடுத்ததுக்கு எடுக்கணும். ஸோ அடுத்ததுக்கு எடுக்கும்போது அந்த 4ஓட இந்த வேல்யூவ நீங்க என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 13 வரும். அப்ப 13ஓட இங்க என்ன வரணும் அப்படிங்கிறத பாருங்க. சரிங்களா? 17. அப்ப 17யும் 13யும் 17யும் கூட்டுனீங்கன்னா 28. சரிங்களா? 28. டிஃபரன்ஸ்க்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும். சரிங்களா? வித்தியாசத்துக்கு வித்தியாசம் எடுத்தோம்னா, அந்த தொடர் நம்ம ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். இதுக்கு நீங்க ஜஸ்ட் அந்த பிரசன்ஸ் இருந்தா போதும். லில்லி மலர் தாமரை எனவும் லில்லிய தாமரைன்னு சொல்றாங்க. தாமரைய ரோஜான்னு சொல்றாங்க. ரோஜாவை சூரியகாந்தின்னு சொல்றாங்க. சூரியகாந்திய மல்லிகை எனவும் அழைக்கப்பட்டால் இந்தியாவின் தேசிய மலர் இந்தியாவின் தேசிய மலர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ரோஜான்னு குறிப்பிடுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. இது வந்து ஈஸியான கோட். இருக்கிறதுல ரொம்ப ஈஸி ஆல்பபெட்ல. புக்குக்கு வந்து என்ன சூஸ் பண்ணுவோம்? புக்குக்கு 43 சொல்றாங்க. எப்படி? பினா 2, ஓ வந்து 15, 15, கேக்கு 11, 30, 41, 43. அதே மாதிரி தான் பெண்ணுக்கும் சூஸ் பண்ணணும். பென் அப்படிங்கிறது பி அப்படிங்கிறது 16, ஈங்கிறது 5, என்னங்கிறது 14. அப்ப டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா 35. சரிங்களா? ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டின் வந்து கவனிங்க. நான் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து அந்த ஃபார்முலா மட்டும் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்க இந்த இடத்துல சம் பண்ணணும். 1 + 1 + n. அப்போ 666. ஸோ இது என்ன ஃபார்முலா? n × n + 1 பை 2. இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு நான் கூட்டுத்தொடர் வரிசையில ஃபார்முலா மட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். n × n + 1 பை 2 எதுக்கு சமமா இருக்கும்? 666. ஸோ இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணீங்க அப்படின்னா 1332. அப்ப n × n + 1ன்னு கிடைக்கும். இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணி போடணும். சரிங்களா? கவனிங்க. அப்போ n × n + 1 அந்த 2 பெருக்கல்ல போகும்போது 1332. அப்ப n² + n எதுக்கு சமமா இருக்குன்னா 1332. நம்பர் ஒரு பக்கமா எடுக்கும்போது n² + n -332 எதுக்கு சமமா இருக்குன்னா 0க்கு. இதுல வந்து நீங்க இது வந்து ஜெனரல் மெத்தட்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஆர் எல்ஸ் நீங்க வந்து அந்த இடத்துல ஆப்ஷனா நீங்க போட்டு பார்க்கும்பொழுது கூட உங்களுக்கு சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? கவனிங்க. சோ இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணா ஏதாவது 2 நம்பரை பெருக்குனா எனக்கு 1332 வரணும். சரிங்களா? சோ அந்த லாஸ்ட்ல இருக்க அதை கேர்ஃபுல்லா பாருங்க. அப்ப கொடுத்திருக்க ஆப்ஷன் எல்லாமே சோ கொடுத்துருக்கிறது எல்லாமே 36, 34. சோ அப்ப அந்த 66 வந்து பெரிய நம்பர் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1332 ஏதாவது ஒரு நம்பரை நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணா 2 வர மாதிரி சூஸ் பண்ணும். 7 6 ஆர் 42 இல்லையா? 42. சோ வந்து 2 × 2 கொடுக்கலாம். 38க்குமே கொடுக்கலாம். 4 × 2 அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். பட் எனக்கு என்ன வரணும்னா இந்த இடத்துல நீங்க இந்த கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு இது புரிய வரும். -1332 = 0 இல்லையா? ஏதாவது 2 நம்பர். அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வந்து லாஸ்ட் இருக்கக்கூடிய நம்பரை பிரிக்கும் போது 37, 36 கொடுக்கும்போது தான் இந்த இடத்துல பாருங்க 1 வரணும். சரிங்களா? இது நம்ம பேசிக்கா வந்து ஸ்கூல் லெவல்ல படிச்சிருப்போம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னா 1. அப்ப 1 வரணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 37 - 36 இந்த 2 நம்பரையும் நீங்க பெருக்கி பாருங்க. 1332 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். இது 2த்தையும் வந்து கூட்டல் கழித்தல் செஞ்சோம்னா +1 வரணும். வருதா? சோ அப்போ இது 2த்துல தான் ஒரு ஆப்ஷன். 37, 36. 36 தான் இந்த கொஸ்டின்ல குடுத்திருக்காங்க. நீங்க டைரக்ட்டா சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்க இத போட்டு பார்க்கணும் அப்படின்னா n + 37 = 0. அதே மாதிரி n - 37 எதுக்கு சமமா இருக்கு? 0. அப்போ n னுடைய மதிப்பு -37, n 36 ஈக்குவலுக்கு அந்தாண்ட போனா பிளஸ்ல இருக்கிறத தான் நம்ம சூஸ் பண்ணணும். மைனஸ் சூஸ் பண்ணக்கூடாது. இது மேத்தமெட்டிக்கலா சால்வ் பண்ணா ரொம்ப டைம் எடுக்கும். சோ அப்ப அந்த ஃபார்முலாவை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நான் சொன்ன மெத்தட்ல போட்டுக்கலாம். n × n + 1 பை 2. அந்த 2 வந்து இந்தாண்ட மல்டிப்ளை பண்ணும்போது 332. அப்ப இது n² + n இந்த சைடு வரும்போது 332.
அப்போ அந்த 2 லாஸ்ட் இந்த 2ங்கிறத வச்சு நம்ம சூஸ் பண்ண போறோம். சரிங்களா? அப்போ எல்லாமே ஆப்ஷன்ல 30ங்கிறதுனால நீங்க ஈஸியா தூக்கலாம். 30 தான் நமக்கு வரும்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணா 2 வர மாதிரி. இப்ப 36யும் 37யும் குடுத்தா தான் இங்க +1 வரும். ஒருவேளை நீங்க 34 எடுக்குறீங்கன்னா, 34ஓட எந்த நம்பர மல்டிப்ளை பண்ணா 1332 வருதுன்னு செக் பண்ணணும். சரிங்களா? அது செக் பண்ணணும். அட் த சேம் டைம் கூட்டுனா +1 தான் வரணும். சரிங்களா? அப்ப 34, 35 தான் நீங்க எடுக்குற மாதிரி வரும். அப்ப இது நம்மளால ஆப்ஷன்ல சூஸ் பண்ண முடியாதுங்கிறதுல தெளிவா இருக்கணும். சரிங்களா? ஓகே. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இந்த மாடல் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி நான் உங்களுக்கு கிளாஸும் சொல்லியிருப்பேன். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா பிளஸ் n ஸ்கொயர்க்கு. ஸோ இதுக்குமே நீங்க ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் பிளஸ் n கியூப். ஸோ இது எல்லாமே நீங்க ஃபார்முலா வந்து என்ன பண்ணியிருந்திருக்கணும்? தெரிஞ்சிருந்திருக்கணும். கிளாஸ்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்முலா தெரிஞ்சா ஒரு வேளை கூட்டுத்தொடர் வரிசையில கேட்டா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து ஆல்ஃபாபெட் ரொம்ப ஈஸி தான். நீங்க போட்டிருப்பீங்க. ஹச்சுக்கும், ஜீரோக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ஹச். அடுத்து ஐ விட்டு ஜே. ஜேக்கு அடுத்து கே. அந்த மாதிரி 2 நம்பர் விட்டுருக்காங்க. கே, எல், எம். அடுத்து 3 நம்பர் எம், என், ஓ. அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, அடுத்து இருக்கக்கூடியது கியூ. பி, கியூ. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி போட்டிருப்பீங்க. ஆல்ஃபாபெட்லாம் நீங்க போட்டிருப்பீங்க. இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனே தேவையில்ல. ஸோ இதுக்குமே வந்து ஆப்ஷன் டி தான். எல்-ஓ-ஆர். ஸோ எல்-ஓ எல்லாத்துலயும் காமனா இருக்கிறதுனால, அந்த லாஸ்ட்க்கு மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? அது வந்து உங்களுக்கு இன்னுமே ஒரு ஒரு லெட்டர் அப்படிங்க ஜே, கே விட்டுட்டு எல், எம்ம விட்டுட்டு என், என் விட்டுட்டு அது ஓவ விட்டுட்டு பி, பி, கியூவ விட்டுட்டு அடுத்து ஆர். அப்போ நீங்க இந்த சூஸ் பண்ணிக்கலாம். அதுலயுமே டைம் எப்படி சேவ் பண்றதுன்னு பார்த்து கரெக்ட்டா மூவ் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 6வது புக்ல பேசிக்கா இருக்க ஒரு கொஸ்டின். சரிங்களா? அப்படி தெரியலனாலும் நீங்க இந்த மாதிரி கூட சூஸ் பண்ணி அந்த இடத்துல யோசிக்கலாம். 100, 1000 அப்ப என்ன அர்த்தம்? 100 இன்டு 1000 இப்படி போட்டா கூட 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் நீங்க சுலபமா எடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வரும்? 1,00,000 வரும். சரிங்களா? அப்போ 100, 1000ங்கிறது 1,00,000. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி வந்து பாத்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு அந்த பேசிக் தெரியலன்னா 5த் புக்ல இத எடுத்து பாத்துக்கோங்க. சரிங்களா? அம் இன்டர்நேஷனல்ல எப்படி, நம்மதுல எப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ 1000 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1,000,000 சரிங்களா? அதுவே 1,00,00,000 அப்படிங்கிறது பில்லியன். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. சி, டி, பி, ஏ. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. ஸோ இது வந்து மெமரி பண்ணி கூட நீங்க படிச்சு வச்சுட்டாலும் சரி. சரிங்களா? பில்லியன், ட்ரில்லியன் இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் மேபி கேட்டாங்கன்னா, அத நீங்க யூஸ் பண்றதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இது இன்னும் எந்த இடத்துல உங்களுக்கு பர்ட்டிகுலரா யூஸ் ஆகும்னா, இந்த ஃப்ளோ சார்ட் அதாவது அந்த சார்ட் குடுக்குறாங்க இல்லையா? அந்த இடத்துல உங்களுக்கு சில நேரங்கள்ல 1000, 10,000, லேக்ஸ், மில்லியன், பில்லியன்னு சொல்லி கூட குடுக்கலாம். அப்ப அந்த இடத்துல எனக்கு இது தேவைப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த சைட்ல 1000, 1000, கோடி, 100 கோடி இந்த மாதிரி பில்லியன், மில்லியன்ல குடுக்கலாம். ஸோ அப்ப இது வந்து எந்த இடத்துல நீங்க பார்ப்பீங்கன்னா, 6த் ஸ்டாண்டர்ட் புக்ல 1 டெர்ம் புக்ல 1 பாடத்திலேயே இருக்கும். நீங்க அத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ எத்தன கொஸ்டின் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க, வாழ்வியல் கணிதத்துல கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. நான் அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், நம்ம விட்ட டாபிக்ஸ் ஏதாவது இருந்தாலும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா இப்போ? ஓகே. ஸோ எந்த டவுட்டும் இல்ல அப்படின்னா கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின் பேப்பர இனிமே ஒர்க் அவுட் பண்றத பாருங்க. நம்ம டாபிக் வைஸ் அப்படின்னு சொல்றத விட, கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் தான் இதுக்கு மேல உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கொஸ்டின் பேப்பர எடுத்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப டைம் எடுக்கிற கொஸ்டின்லாம் தூக்கி லாஸ்ட்ல வைங்க. சரிங்களா? இப்போ என்னன்னா, நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர்ல நீங்க அனலைஸ் பண்ணும்போது நான் உங்ககிட்ட சொல்லும்போது என்ன சொன்னேன்? அந்த பார் கொஸ்டின் நான் சொல்லும்போது, ஹிஸ்டோகிராம் சொல்லும்போது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டைம் எடுக்குது அப்படிங்கிற கொஸ்டின் பார்த்தாலே தெரியும்.
பாஸ் பெர்சன்டேஜ், ஃபெயில் பெர்சன்டேஜ் நான் கால்குலேட் பண்ண எனக்கு டைம் ஆகும்னா, அந்த கொஸ்டின அப்படியே தூக்கி ஓரம் வச்சுருங்க. ஆல்ஃபாபெட் கண்டுபிடிக்க உங்களுக்கு டைம் ஆகுமா? என்ன? ஸோ அப்புறம் அந்த உயரம் கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுமா? அப்ப எதெல்லாம் ரொம்ப டைம் கம்மி ஆகுதோ, அந்த சேவ் பண்ணக்கூடிய கொஸ்டின ஃபர்ஸ்ட் எடுங்க. இந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் யாருன்னா, டைம் ரொம்ப சீக்கிரமா போடக்கூடிய கொஸ்டின சூஸ் பண்றவங்க தான் இன்டெலிஜென்ட். நீங்க எல்லாமே தெரிஞ்சவங்க, எல்லாமே கத்து வச்சிருக்கீங்க. ஆனா, நீங்க கொண்டு போயிட்டு, நான் ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின சால்வ் பண்ணி காமிப்பேன்ப்பா, நான் பெரிய ஆள்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பெர்சன்டேஜ்க்கும், ஃபெயில் பெர்சன்டேஜ்க்கும் ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டு 40 கொஸ்டின்ல 20 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தா நம்ம தான் முட்டாள். இல்லையா? அந்த ஒரு கொஸ்டின தூக்கி வைங்க பார்ப்போம். 40 கொஸ்டின்ல 39 கொஸ்டின் நம்ம டக்கு டக்குன்னு போட முடியுது. அப்ப அத போடுங்க. 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகுதா? ஓகே ரைட். பட் நீங்க அந்த 20 கொஸ்டின நீங்க லாஸ் பண்றதுக்கு, நீங்க இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின தூக்கி 20 கொஸ்டின் லாஸ் பண்ற மாதிரியான கேட்டகரீஸ் நெறைய பேர் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு டைம் பத்தல, டைம் பத்தல, டைம் பத்தல. நம்மளுடைய நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற இடத்த காமிக்கக்கூடிய இடம் இது கிடையாது. நமக்கு தேவை நம்மளுடைய மோட்டிவ். எனக்கான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு போஸ்டிங் வேணும் அவ்வளோதான். அந்த போஸ்டிங் வேணுங்கிறதுக்கு ஸ்மார்ட்டான ஒர்க் எது ரொம்ப டைம் கம்மியா இருக்கோ அத சூஸ் பண்ணுங்க. இதுதான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்க்கு சொல்லக்கூடிய டிப்ஸ். எது ரொம்ப 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 டைம் கம்மியா எடுக்குது. அட் த சேம் டைம் ஈஸியா ஆன்ஸர் போட கூடிய கொஸ்டின் அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்க. தேவையில்லாம 1 ஆர் 2 கொஸ்டின் எப்பவுமே சைக்காலஜில டைம் இழுக்கிற மாதிரி தான் குடுப்பாங்க. கம்பல்சரி குடுப்பாங்க. ஏன்னா 40க்கு 40 அடிச்சிடக்கூடாதுன்னு கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க. சரிங்களா? 40க்கு 40 அடிச்சிடக்கூடாதுன்னே கொஸ்டின் பேப்பர் தூக்குவாங்க. அப்படி பார்க்குறச்ச நம்ம வந்து அந்த ஒரு கொஸ்டின ஃபோக்கஸ் பண்ணிட்டு, மீதி இருக்கக்கூடிய 39 கொஸ்டின லாஸ்ட் மினிட்ல வந்து ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப தப்பு. ஸோ அதெல்லாம் பர்ட்டிகுலரா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. இது சைக்காலஜி மட்டும் கிடையாது. எல்லா டாபிக்கும் அதே வந்து லாக்கா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி. ஸோ அந்த ஒரு கொஸ்டின் தெரியலன்னா, அத வச்சுக்கிட்டே உட்கார்ந்திருந்து உங்களோட டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்மார்ட்டா யோசிச்சு எக்ஸாம்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத பாருங்க. தேங்க் யூ டூ ஆல்.